ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் சாப்டர் 186. ஃபஸ்ட்டு மைக்கியோட வீட்டில் ஃபியூனரல் நடக்கிறத காமிக்கிறாங்க. டாக்கேமிச்சி, ஹீனா, டோமான் மெம்பர்ஸ் எல்லாருமே அந்த ஃபியூனரலுக்கு வந்திருக்காங்க. எல்லாருக்குமே எம்மா இறந்தது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எம்மா இறந்ததுக்கப்புறமும் மைக்கி மாறலன்னு ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ். இன்றைக்கி என்னோட தங்கச்சி எம்மாவோடன் மைக்கி பேசிக்கிட்டு இருக்கும் போதே யாரோ அவங்க வரதை டாக்கேமிச்சி பார்க்குறான். அங்கே ட்ராகன் தான் வந்திருக்கான். நான் எம்மாவை லவ் பண்ணேன், என்னை மன்னிச்சிருங்க, என்னால் எம்மாவை காப்பாற்ற முடியலை அப்படின்னு ட்ராகன் சொல்கிறான். டாக்கேமிச்சிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ அவளை லவ் பண்ணுறத நானும் பார்த்துருக்கேன், கண்டிப்பாக அவள் ரெஸ்டில் தான் இருப்பான்னு மைக்கியோட தாத்தா சொல்கிறாரு. ட்ராகன், டோமான் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே எம்மா இறந்தது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ அந்த ஃபியூனரல் முடிஞ்சதுக்கப்புறம் இனிபி தனியாக நடந்து போய்கிட்டு இருக்கான். அப்போ கோகோ வரான். நான் என்னோட பாத்தை சூஸ் பண்ணிட்டேன்னு கோகோ சொல்கிறேன். என்னால் இதுக்கு மேலேயும் உனக்கு சப்போர்ட் பண்ண முடியாது, அதனால் தப்பான வழியில் போயிடாத. see you laterன்னு சொல்லிட்டு கோகோ அங்கேருந்து கிளம்புறான். ஆமாம், நீ இன்ன வரைக்கும் செஞ்ச எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி கோகோன்னு இனிபி சொல்கிறான். இடியட், அதே தான் நானும் உனக்கு சொல்கிறேன்னு கோகோவும் சொல்கிறான். இப்போ காக்குஜோ ஒரு இடத்துக்கு வந்து அவனோட பாஸ்டில் நடந்ததெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனும் இசானாவும் ஜாலியாக விளையாண்டது. அவனோட தழும்பு ரொம்ப ஆசமாக இருக்குன்னு இசானா சின்ன வயசில் காக்குஜோ கிட்டே சொல்லியிருப்பான். இதெல்லாம் இப்போ காக்குஜோ யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹே, நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கன்னு சின்ன வயசில் இசானா சொன்னதை யோசிச்சுக்கிட்டே இப்போ காக்குஜோ ஒன்று செஞ்சுக்கிட்டு இருப்பான். இசானாவுக்காக ஒரு கலரை செஞ்சு வச்சுட்டு ரெஸ்ட் அடி இசானான்னு சொல்லிட்டு காக்குஜோ அங்கேருந்து கிளம்பிடுவான். ஏம்மா இசானா இவங்களை கொல்றதுக்கு ஹீசக்கிக்கு ஹான்மா தான் சப்போர்ட் பண்ணியிருப்பான். இப்போ ஹீசக்கி இறந்ததுக்கப்புறம் ஹான்மா கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறான். இது எந்த மாதிரியான இன்சிடெண்ட்? அதில் நிறைய டேஞ்சரானவங்களாக இருக்காங்களேன்னு ஒரு ரெஸ்டாரண்ட் ஓனர் ஹான்மா கிட்டே கேட்டுக்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் இது போர் அடிச்சிச்சு, உங்கள் மீலுக்கு நன்றி. ஹான்மா ஓடி ஓடி ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சின்னு ஃபீல் பண்ணிட்டு அங்கே பைக்கை எடுத்துகிட்டு கிளம்புறான். சூச்சி, ஹான்மா இவன் இன்னும் ஓடிக்கிட்டே தான் இருக்கான்னு ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ். மைக்கி தனியாக ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு எதையோ பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஆல்ரைட், நான் இப்போ முடிவு எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன்னு மைக்கி சொல்கிறான். மைக்கி எதை பற்றி முடிவெடுத்தான், எதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருந்தான்றதை நம்ம அடுத்த சாப்டரில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.